இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி ட்ரேட் எடுத்தோன்றது தான் பார்க்க போகிறோம் மக்களே. நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, ட்ரேடிங் வித் ரிச்சின்ற இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது. அதில் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்றதை நான் ஸ்டோரியாகவும் ரீச்சாகவும் நான் போட்டுட்ருக்கேன். ட்ரேடிங் வித் ரிச்சின்ற இன்ஸ்டாகிராம் சேனலும் யூடியூப் சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம என்னென்ன ட்ரேட் எடுக்கிறோன்றதை டீகோட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ட்ரேட் எடுத்தோம்னா நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஏன்னா இன்னைக்கு வீக்லியோட ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பயுமே மார்க்கெட், அதாவது வீக்லியோட ஃபஸ்ட் டேவாக இருக்கட்டும், செகண்ட் டேவாக இருக்கட்டும், நான் என்றைக்குமே முதல்ல செக் பண்ணுறது குளோபல் மார்க்கெட் செக் பண்ணுவேன். நாட் ஒன்லி வீக்லி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே, நான் மேக்ஸிமம் எப்பவுமே குளோபல் மார்க்கெட் செக் பண்ணுவேன். குளோபல் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டியே கிடையாது. ஈவன் டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது. மேக்ஸிமம் பாசிட்டிவ்ல தான் இருந்தது. இது என்னோட ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ரெண்டாவது கான்ஃபிடென்ட் என்ன கொடுத்தது? வீக்லி கேண்டில் லாஸ்ட் வீக் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டோ இல்லை இன்டிசிஷன் கேண்டிலோ கிடையாது. ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆனதுனால எனக்கு மேபி வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஓவரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், குளோபல் மார்க்கெட் ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ல இருந்தது. ரொம்ப பெரிய நெகட்டிவ் பாசிட்டிவ்ல இருந்ததுனோட ரொம்ப பெரிய நெகட்டிவ் இல்லை. ரெண்டாவது விஷயம், வீக்லி கேண்டில் நல்ல க்ளோஸ். லாஸ்ட் வீக்லி கேண்டில் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ல இருந்ததுனால மேபி மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு ஒரு டிசிஷன் வந்தது. அதே மாதிரி மார்க்கெட் 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நெகட்டிவிட்டிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆனோடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டில், ஒரு நல்ல ஃபுல் வால்யூம் பாசிட்டிவ் கேண்டில். ரெண்டாவது கேண்டில் பார்த்தீங்கன்னாலுமே ரொம்ப பெரிய ரிட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை ரொம்ப பெரிய கவர் ஆனதோ எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பாசிட்டிவ் கேண்டில், அதுக்கு கண்டினியூஸாக ஒரு பிரேக் அவுட் நடந்தது. பட் நம்ம 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை நம்ம பார்க்கல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட பிரேக் அவுட்டாக நான் எடுப்பேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை எடுத்துட்டு புல் பேக்காக நான் வெயிட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கல. 5 மினிட்ஸ்க்கு பதிலாக நான் 1 மினிட்ல அதை நான் பண்ணேன். அதாவது 1 மினிட்ல ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி சொல்லிட்டேன், குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் வீக்லி சார்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கொடுத்தது, ஒரு சின்ன பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் என்டர் ஆகிடுவேன் அப்படின்றது. அதே தான் இங்கே நடந்தது. ரெண்டு பாசிட்டிவிட்டி அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்டும் நடந்தது. ஒரு புல் பேக் கொடுத்த உடனே என்னோட என்ட்ரி நான் இந்த இடத்துல எடுத்தேன். ஒரு நல்ல மார்க், நல்ல கவர் இந்த சென்ஸ் என்னால் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை பிடிக்க முடிஞ்சது. அதை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்ஸ்டாகிராம் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன ப்ராஃபிட் பண்ணுறது அதெல்லாம் போடுறேன். கிட்டத்தட்ட இதுக்கு மேலே நான் என்ட்ரியை எடுக்கல. இதை அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னுமே ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த ப்ராஃபிட் அப்லோட் பண்ணல. பட் இந்த இன்னுமே சொன்னால் அதை நான் லைவாக எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் சேனலில் போய் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். கரெக்டாக நான் இந்த இடத்துல எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஏன்னா நம்ம 1 மினிட்ல எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போ வேணாலும் ரிவர்சல் நடக்கலாம். ஏன்னா 1 மினிட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள். நம்ம வந்து 5 மினிட்ஸை வந்து ட்ரெண்டாகவும் இந்த 1 மினிட்டை வந்து கன்ஃபர்மேஷனாக வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணுமே தவிர இதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் என்ட்ரி எடுக்க முடியாது. அது முதல் 10-15 மினிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப வலட்டைலான ஒரு பீரியட். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து கரெக்டாக இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை என்னால் க்ளோஸ் பண்ணவும் முடிஞ்சது. இதோட மொத்த டீட்டெயில், அதாவது நான் எங்கே எக்ஸாக்டாக என்ட்ரி எடுத்துன்றது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டிருக்கேன். அதை போய் மறக்காமல் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங் டேவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங் டேலாம் இருந்தால் ஜஸ்ட் இமேஜின், இங்கே ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். ஏன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வர வந்து எனக்கே ட்ரேட் பண்ண ரொம்ப இதாக இருக்குது, அதிகமாக நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னா ஜஸ்ட் இமேஜின் ஒன்றே ஒன்று தான். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலன்னா வேற எங்கேயுமே நீங்க என்ட்ரி எடுத்துருக்க முடியாது. வேற எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்க முடியும்? நீங்களே பாருங்க. 5 மினிட்ஸ்ல வேற எந்த இடத்துல உங்களால என்ட்ரி எடுத்துருக்க முடியும்? வேற எந்த இடத்துலையுமே என்ட்ரி எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ரின்றதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 11:30 to 12:30 மேலே ட்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டுமே போதுமானது. நம்மளால் வந்து ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்னைக்கு இதுதான் என்ட்ரி மக்களே. இன்ஸ்டாகிராம் சேனலில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராம் சேனலில் தான் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம் சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐகான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன மாதிரி என்ட்ரி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.